குரு வணக்கங்கள். வாழ்க வளமுடன். 27 நட்சத்திரக்காரர்களுக்கான பணவரவை அதிர்ஷ்டம் தரக்கூடிய குறியீடுகளை பத்தி தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். பொதுவா இவங்க கேதுவோட ஆதிக்கம் நிறைய இருக்கும். இவங்களுக்கு ரொம்ப புத்திசாலி, ரொம்ப அறிவு ஜாஸ்தியா இருக்கும். நீங்க அவங்க கிட்ட என்ன சொன்னாலுமே அவங்க மறு கிளாரிஃபிகேஷன் திரும்ப திரும்ப கிளாரிஃபை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க அவ்வளோ சீக்கிரம் அஸ்வினிக்காரர்களை ஏமாற்றவே முடியாது. ரொம்ப கான்ஃபிடென்ட்டான ஒரு பர்சனாக இருப்பாங்க. அவங்க எடுக்கக்கூடிய எல்லா செயலுமே ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ கேதுவோட ஆதிக்கம் இருக்கும் அப்படிங்கிறதுனால ஒரு சில நிலைகள் பார்த்தீங்க அப்படின்னா பற்றற்ற நிலைகள்ல இவங்க இருப்பாங்க. எதுலையுமே கொஞ்சம் ஆசை இருக்காது. எல்லாத்தையும் அனுபவிச்சதுக்கு அப்புறம் இவ்வளோ தானே அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு கடவுள் நம்பிக்கை ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். அது மட்டும் இல்லாம இவங்க ஒரு விஷயத்த நோக்கி செல்லும் போது ரொம்ப கிளியர் அண்ட் கட்டா அந்த விஷயத்த செய்வாங்க. ஓகே, அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு எதை இயக்கினால் பணவரவு வரும் அப்படிங்கறது நான் சொல்றேன். இவங்க இந்த குறியீடுகள் எல்லாமே ஒரு வால்பேப்பரா வச்சுக்கலாம், போன் வால்பேப்பர் வச்சிருக்கலாம், இல்லாட்டி கண்ணை மூடி நல்லா தூங்கி எந்திரிச்சதுக்கு அப்புறம் இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நீங்க செவத்துல மாட்டி வச்சுக்கலாம். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு பண வரவை ஈர்க்கக்கூடிய குறியீடுகள் அப்படின்னு சொல்ல போனா மண் பாத்திரம். ஸோ மண் பாத்திரம் அப்படிங்கிற ஒரு குறியீடை நீங்க அந்த பிக்சர்ஸை நீங்க வச்சுக்கலாம். அடுத்தது ஒரு ட்ரையாங்கிள் ஷேப். ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பை நீங்க உங்களுடைய போன்ல ஒரு வால்பேப்பரை வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்க ரெகுலரா பார்த்துட்டு வர உங்களுக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். அடுத்ததா நீங்க என்ன மாதிரியான உணவுகளை ரெகுலரா நீங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்கணும் அப்படின்னா மொச்சக்கொட்டை குழம்பு, மொச்சக்கொட்டை பொரியல், ஸோ இந்த மாதிரி உணவுகளை நீங்க சாப்பிட்டுட்டு வரணும். அடுத்ததா நெல்லிக்காய் சாப்பிட்டுட்டே வாங்க. ரொம்ப பிடிக்கும். யூஸ்வலாவே விதிப்படி உங்களுக்கு இந்த மாதிரி பழங்கள் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதை நீங்க சாப்பிட்டுட்டு வந்துட்டு இருப்பீங்க. அடுத்ததா தானம் செய்யக்கூடிய ஒரு பழம், சீதா பழத்தை தானம் செய்யணும். நீங்க சீதா பழத்தை தானம் செய்யும் போது உங்களுக்கு சில எரிச்சல் மூட்டக்கூடிய எதிரிகளா வரக்கூடிய நபர்கள் உங்களை நெருங்க மாட்டாங்க. நமக்கு பணம் சம்பாதிக்கிற ஒரு வித்தையை மட்டும் நம்ம எடுத்துக்கிறதோட மட்டும் இல்லாம நம்மளோட எதிரிகளையும் நம்ம சமாளிக்கணும் இல்லையா? ஸோ நம்மளுக்கு தொழில்ல போட்டி இருக்கக்கூடாது. ஸோ இந்த சீதா பழத்தை தானம் செய்யும் போது கண்டிப்பா உங்களுக்கு எரிச்சலோ எதிரிகளோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் உங்களுடைய லைஃப்ல இருக்க மாட்டாங்க. கண்டிப்பா இந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க ஃபாலோ பண்ணும்போது உங்களுக்கான பண வரவுகள் கண்டிப்பா வரும்.